Assalamualaikum. Hello everyone. I am Nika from Nika Special. புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என் பொண்ணோட பர்த்டே விலாக் அண்ட் அவுட்டிங் விலாக் அதான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போனா வீடியோ போடணும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமலும் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாக் எப்போந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை போல் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். உண்மையாக சொல்லணும்னா இந்த தடவை ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. ஏன்னா பாப்பாவை இந்த தடவை ட்ரெஸ்ஸு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ரம்ஜான் வேறு வருது, அப்போ வேறு ட்ரெஸ் எடுக்கணும், அதனால் ட்ரெஸ்ஸு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் சும்மாவாவது ஒரு ட்ரெஸ் நம்ம பர்த்டேக்குன்னு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வியாழக்கிழமை போய் தான் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். கூடவே 2 டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த காமிச்சிருக்கல ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் இதுவும், அப்புறம் இந்த குயின் போட்டிருக்கல இந்த லைட் ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்கும் இந்த டிஷர்ட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். அடுத்து 2 பேண்ட் எடுத்துகிட்டு வந்தோம். அவ்வளோதான். ட்ரெஸ் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மெயின் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் இருக்குது, அதையே போட மாட்டேங்கிறாங்க. எப்போதுமே டிஷர்ட்டு பேண்ட்டு இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க. அதனால தான் ட்ரெஸ் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதே ஒரு முடிவுக்கு வந்தது. சரி, ஓகே, பர்த்டே அதுவுமா ஒரு ட்ரெஸ்ஸாக எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க விருப்பப்படியே விட்டுட்டோம். அவங்க தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் செலக்ட் பண்ணாங்க. இது ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது, ஆனால் கிளாத் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இடுப்பில் பெல்ட் மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க ஸ்டோன் வச்சு. அதே மாதிரி கை இந்த மாதிரி பெருசாக கொடுத்துருந்தாங்க. ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஆனால் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து மதியம் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட்டு ஒரு 9 மணி போல் எடுத்தது. நிலாவோட வெளிச்சத்தில் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து ஒரு 10:30 மணி போல் தான் கேக் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கேக் செய்கிறதுக்கு உண்டான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமாக கொக்கோ பவுடர், ஏன்னா மார்பிள் கேக் தான் பண்ண போகிறேன் அப்படின்னால கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். பாலும் காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டேன். அடுத்து கேக் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கேக் ரெசிபி வீடியோ நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். இந்த விலாக்கோடு விட்டோம் அப்படின்னா லென்த்தாக போகும், அதனால் உங்களுக்கு நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். கேக்கும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பொதுவாகவே குழந்தைங்கள்ட்ட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லைனா சீக்கிரமாக தூங்கணும் அப்படிங்கிற டைமில் பார்த்திங்கன்னா அவங்க சீக்கிரம் தூங்க மாட்டாங்க, லேட்டாக தான் தூங்குவாங்க. இதே இன்றைக்கி தூங்காத, கொஞ்சம் பொறுமையாக தூங்கு, கொஞ்சம் லேட்டாக தூங்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அன்றைக்கி தான் சீக்கிரம் தூங்குவாங்க. அதே மாதிரி தான் அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டுமே நடந்துச்சு. நான் கேக்கெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது மணி 11:40 ஆகிடுச்சு. ஆனால் அவங்க தூங்கிட்டாங்க. அப்புறம் 12 மணி வரைக்கும் உட்காந்துருந்து அப்புறம் தான் அவங்கள எழுப்பி கேக் கட் பண்ண வச்சோம். தூக்க கண்ணோடே கட் பண்ணாங்க. இருந்தாலும் கேக் டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா முழிச்சிட்டாங்க. அப்புறமா நான் கேக் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு. அந்த கலருமே பார்க்குறதுக்கு நல்ல டபுள் கலராக சூப்பராக இருக்குது மார்பிள் கேக். கண்டிப்பாக இந்த ரெசிபி நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டாச்சு, பாப்பாவும் நல்லா சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் எங்கே தூங்க, அவங்க தான் எழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பால்கனியில் நிலா இருந்துச்சு, அதை பார்த்துட்டே உட்காந்துருந்தோம். நல்லா காத்தடிச்சுது. எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் மட்டும் வெளியில் 1 மணி இருக்கும் அந்த டைம் வெளியில் உட்காந்துருந்துட்டு அப்புறம் தான் தூங்க போனோம். இந்த வீடியோ எப்போந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில், அதாவது பாப்பா பர்த்டே அன்னைக்கு அந்த காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம், ஏன்னா சண்டே வேறு, நைட் வேறு கொஞ்சம் லேட்டாக தூங்கணும் அப்படின்னால காலையில் லேட்டாக தான் எழுந்தோம். எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு காஃபி குடித்தா தான் எந்த வேலையுமே ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு, அம்மாவுக்கு, பாப்பாவுக்கு மட்டும் காஃபி போட்டு வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு, அதனால் அவங்க நான் போயிட்டு காஃபி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கும் பாப்பாவுக்கும் காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அம்மாவுக்கு காஃபி கொடுத்துட்டேன். பாப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு காலையில் எழுந்தருமே எனக்கு கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேன்ட்டு ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை சாப்பிட்ற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி இருக்கும் காலையில். அப்போ தான் காஃபி குடித்து நாங்கள் கேக் சாப்பிட்டோம். அது வரைக்குமே நல்ல சாஃப்டாகவே இருந்துச்சு. நைட்டு பண்ணின கேக்கு காலையில் வரைக்கும் நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. அடுத்து ஹஸ்பண்ட் போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குது. அடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு அப்படிங்கிறனால பாஸ்மதி ரைஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் கோல்டு வினர் யூஸ் பண்ணுவேன். ஸோ கோல்டு வினர் வாங்கிட்டு வந்தாங்க. ரைத்தா பண்ணுறதுக்கு தயிரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி
மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு வச்சுருக்கேன். இனிமேல் தான் பிரியாணிக்கும் பொரிக்கிறதுக்கும் தனியாக எடுத்து வைக்கணும். அப்படியே கையோடு பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து வடை வாங்கிட்டு வந்தாங்க. சரி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. கேக்குமே ஒரு 2 பீஸ் இருந்துச்சு, அதுவும் இருக்கட்டும்னு விட்டாச்சு. ஆக்சுவலி நான் வந்து கேசரி செய்யணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பாப்பா தான் கேக் இருக்கலாமா, கேசரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து சிக்கன் 65க்கு மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். அடுத்து வந்து பிரியாணிக்கு வந்து நான் தனியாக வந்து சிக்கன் எடுத்து வச்சுட்டேன். சாப்பாடெலாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மல்லி இலை, புதினா, அப்புறம் பிரியாணி இலை இருக்குல்ல அந்த ரம்ப இலை, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். கூடவே இன்னொரு வேலை என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தாவும் நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். அது நல்லா ஊறி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக மாங்காய்லாம் நிறைய போட்டு செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஊற போட்டிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். பிரியாணி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணி ரெசிபி நான் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இன்ஸ்டாவில் கண்டிப்பாக நான் வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன். எப்போ நான் பிரியாணி செய்ய ஆரம்பித்தாலும் ஒன்று அவசரத்தில் செய்கிற மாதிரி இருக்குது, இல்லை அப்படின்னா திடீர்னு பிளான் பண்ணி செய்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். பிரியாணியுமே சூப்பராக ரெடியாகி வந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக உதிரியாக ஒரு ரைஸ் கூட உடையாமல் மணக்க சூப்பராக வந்து பிரியாணி ரெடியாகி வந்துருச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, ரைத்தாவும் ரெடியாக தான் இருக்குது. சிக்கன் மட்டும் பொரிக்கணும். சிக்கன் பொரிக்க போட்டிருக்கேன். பொரித்து முடித்ததும் நல்லா திருப்தியாக சாப்பிட வேண்டியது தான். சிக்கனும் பொரித்து முடிச்சுட்டேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் மதியம் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் ஈவினிங் டைம் போல் ஹஸ்பண்ட் போய் கேக் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த கேக் எங்கே வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெசர்ட் கார்னர், இங்கே திருநெல்வேலியில் டெசர்ட் கார்னர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ப்ளூபெரி கேக்கு தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாப்பாவும் ரெடியாகி கேக் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க டேடி கூட தான் நின்று கேக் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க டேடி சேர்ந்து வந்து நின்று தான் கட் பண்ணாங்க. கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வெளியில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் போய் கேக் கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். ஏன்னா பாப்பா வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வெளியில் கூப்பிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வெளியில் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் அந்த விழாக்கில் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு நம்ம என்ன தான் பார்த்து செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிச்சமான ஒன்று செஞ்சால் மட்டும்தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அதில் என் பொண்ணோட கேரக்டர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியில் கூப்பிட்டு போகணும். அதுதான் சரி, அவங்க விருப்பப்படியே கூப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். இதில் என் பாப்பாவோட இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிஃப்ட் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி வெளியில் கூப்பிட்டு போக சொல்லி கேட்குறது. ஸோ இதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான், கிஃப்ட் வந்து தேவையில்லை அப்படிங்கிறது. இப்போ நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெசர்ட் கார்னர் தான் வந்திருக்கோம். இங்கே தான் கேக்குமே வாங்கியிருந்தோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாக சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. அடுத்து வந்து நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாவா கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது பாப்பா வந்து மில்க் ஷேக் தான் கேட்டிருந்தாங்க. சரி, அவங்களுக்கு மில்க் ஷேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்தா மில்க் ஷேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அடுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் ஃபலூடா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ஜாக் ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும்னால ஜாக் ஃப்ரூட் ஃப்ளேவரில் வந்து ஃபலூடா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த லாவா கேக் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும்னு. நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக வந்துச்சு. அடுத்து பிஸ்தா மில்க் ஷேக் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு, ரொம்பலாம் நல்லா இருக்குலாம் சொல்ல முடியாது. அடுத்து ஜாக் ஃப்ரூட் ஃபலூடா வந்து சூப்பராக இருந்துச்சு, நிறைய நட்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. அடுத்து ஐஸ்கிரீம் பனானா ரோல் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை டைரெக்டாகவே வந்து ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. லாவா கேக் அண்ட் ஐஸ்கிரீம் பனானா ரோல் இந்த ரெண்டோட டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அப்படிங்கனால என்னால் வந்து அதிகமாக வீடியோ எடுக்க முடியலை. கொஞ்சம் மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த கிளிப் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் மாடல்ஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அதை போய் பாப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, அதையும் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு தான் நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. ஒரு கேக்கில் வந்து மேக்கப், அந்த லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ இந்த மாதிரிலாம் நிறைய போட்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. ப்ளீஸ் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எல்லாம் முடிச்சுட்டு பாப்பா வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெசர்ட் கார்னர் போட்டிருக்குல அதில் வந்து பட்டர்ஃப்ளை விங்ஸ் இருக்கும், அந்த ஏரியாவில் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோவும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்.
நல்லா இருந்துச்சு. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப காமாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பாப்பாவோட பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்க் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பார்க் இருந்துச்சு. சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணட்டும் சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம். பாப்பாவும் நல்லா விளையாடிட்டு, ஊஞ்சல் ஆடிட்டு, அப்புறம் சறுக்கி விளையாண்டுட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயும் போய் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாப்பா ஊஞ்சல் ஆடினது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் ஃபேமிலியாக ஆடணும் போல் இருந்துச்சு அப்படின்ட்டு நான், பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேர் சேர்ந்து ஊஞ்சல் ஆடினோம். ஹாப்பியாக இருந்துச்சு. ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போதே எனக்கு நேராக ஆப்போசிட்டில் நிலா இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. மேலேங்கீழே ஊஞ்சல் வந்து போயிட்டு வரவும் நிலாவும் அதே மாதிரி மேலேங்கீழேயுமா போயிட்டு வந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாப்பா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக இருந்தாங்க. அதுவே எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தோம். பாப்பா ஊஞ்சல் ஆடினது பார்த்தாதான் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து அவள் கூட உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.